உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது பிஜேபி சித்தாந்தவாதி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸு. அதாவது திமுக ஆட்சி எப்போ கலைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துருச்சு. விரைவில் திமுக ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியும் உதயநிதி அவர்களையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறதுக்கான வேலை நடக்குது. இதற்கு பிறகு அந்த கட்சியை உடைக்கிற வேலையும் நடக்க போகுது. உதயசீரன் சின்னம் முடக்கப்பட போகுது. நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க திமுகன்னு. அவர் எதுக்காக அந்த ப்ரெஸ்ஸு போக வேணான்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம நிர்வாகிகள் கூட்டம் பண்ணாங்க இல்லையா மதுரையில். அப்போது பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் மேடையில் இது எங்களுடைய உட்கட்சி மீட்டிங்கு, அதனால் கேமராலாம் வேணால் ப்ரெஸ்ஸு வெளியே போங்கன்னு சொல்லும்பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள்கிட்ட அதை எடுத்து சொல்லி அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை ப்ரெஸ்ஸு போகாதீங்க, இருங்க, கவர் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னென்னா, அவர் பேசும்பொழுது திமுக ஊழலை பற்றி கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஊழல் விஷயத்தில் திமுக எப்படி டெல்லியில் மனிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி அந்த இடத்துல டெல்லி நம்ம எப்படி ஆட்சி பிடிச்சோமோ, மகாராஷ்டிராவில் எப்படி அதே மாதிரி ஆட்சி பிடிச்சோமோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கைது செய்துவிட்டு அந்த இடத்துல அவங்கள டம்மி ஆக்கிட்டு, ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஊழல்களுக்கு கைது பண்ணப்பட்டுட்டாக்கா இந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு டம்மி ஆட்சி ஆகிடும். இதை கலைச்சா என்ன, கலைக்கலனா என்ன, டம்மி ஆகிடும். அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை உருவாகும். கனிமொழி அவங்கள வச்சு இந்த கட்சியை உரிமை கோர வச்சு கட்சியை 2ஆக உடைச்சிருவாங்க. அப்படி உரிமை கோரும்போது உதயசூரியன் சின்னம் முடக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த திமுக அந்த கட்சி செல்வாக்கு எழுந்து போயிடும்ல. அதற்கு பிறகு என்ன ஆகுனா, கூட்டணி கட்சி இருக்காங்களே, திருமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய பேர் கூட்டணி இருக்காங்கல்ல. இப்போ ராமதாஸ் ஐயா கூட திமுக கூட ஏதோ டீலிங் பேசுகிறாங்க, அதிமுகவோட டீலிங்கா அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டுருக்குல்ல சமூக வலைதளங்களில். அப்போ திமுகவோட உதயசூரியன் சின்னமே பறி போயிடுது அப்படின்னு சொன்னால் யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்க. இதான உண்மை, இதான் நிதர்சனமான உண்மை. அப்போது திமுக பலம் எழுந்து போயிடும்ல, அந்த இடத்துல நம்ம பிஜேபி ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. இது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். திமுகவுக்கு எதிராக என்னென்ன நடக்க போகுது, ஸ்டாலின் இப்படி ஆட்சி இழக்க போகிறாரு, அவர் ஜெயிலுக்கு போகிறது, இது எல்லாத்தையும் தமிழ்நாடு கண்கூட பார்க்கும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவையே நாங்கள் சிறைக்கு அனுப்பணும்னு பேசின திமுகக்காரங்க இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறைக்கு போகிறத பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறாங்க, நாங்கள் இது வரைக்கும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனதே இல்லை அப்படின்னு சொன்ன திமுககாரங்களாம் அதுக்கப்புறம் எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.